நரசேகரண்ணா, இன்னைக்கு எங்கண்ணா இருக்க? திருச்சி மாவட்டம், அதாவது பெரிய மண்டபம் வந்து நம்ம 3000 பேருக்கு சமைக்கிறோம். இப்போ இல்லை, தை மாதம் சமைக்கிறோம். அதுக்காக வந்து மண்டபம் எப்படி இருக்குது, நமக்கு தேவையான பாத்திரங்கள்லாம் இருக்குதா, என்னென்ன தேவை என்னென்ன இல்லை, இதெல்லாம் முன்னாடியே வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னாக்கா அன்னைக்கு சமைக்கிற அன்னைக்கு யாருவா அண்ணா பாசக்காரன் அது எங்கே போனாலும் ஃபேன்ஸ் வந்துடுறாங்கண்ணா. சொல்லு, சமைக்கிற அன்னைக்கு நம்ம அலைச்சல் இல்லாமல் சமைக்கலாம். அதானே, அந்த பாத்திரம், அந்த இடம், அந்த நமக்கு அன்னைக்கு தேவையான பொருட்கள்லாம் அதிகமா இருக்கா? ஏன்னா அன்னைக்கு நம்ம திடீர்னு வந்துட்டு இல்லைன்னு சொன்னா இருக்காதுண்ணா. ஆனா பிடிச்சி ஒரு முத்த கொண்டா அண்ணா, அண்ணா பிடிச்சி ஒரு முத்த கொண்டா. சரிண்ணா, சொல்ல. அதான் வந்து பார்த்தாச்சு, மண்டபம்லாம் சூப்பராக இருக்குது. நமக்கு நினைக்கிற மாதிரி பாத்திரம்லாம் இருக்குது. அப்புறம் வந்து தை மாதம் சமைக்கிறோம். ஓகேண்ணா, தை மாதம் எங்கே போய் சமைக்கிறன்னு நமக்கே தெரியலண்ணே. ராமேஸ்வரமா, சென்னையா, ஆந்திராவா, இல்லை வந்து நாமக்கலா, எல்லா மாவட்டத்திலையும் வேலைண்ணே. நமக்கு யார் முன்பதிவு செய்கிறாங்களோ அவங்க ஒருத்தருக்கு மட்டும் நம்பிக்கையாக போய் செய்வோண்ணே. செய்வோம், தூள் கிளப்புவோண்ணே. 3000 பேருக்கு மட்டன் வடி பிரியாணி, சிக்கன் சுக்கா, அது பல வகைண்ணே. சரியா, தரமா வீடியோ போடலாண்ணா. ரெண்டுமே உண்டு. ஆமாண்ணா. சரி, ஓகே, கிளம்பலாமாண்ணா? ஓகே. வளர்ந்து வரும் மாஸ்டர் அதிக அளவில் பிரியாணி செய்யும்போது முன்னாடியே எனக்கு இது வேணும், இப்படி இருக்கணும்னு சொல்ல மறந்துடுவீங்க. அதனால் எப்போவுமே அதிக அளவில் பிரியாணி செய்யும்போது முன்னாடி மண்டபத்துக்கு போயிட்டு நமக்கு செய்கிற அளவுக்கு வட்டா, கரண்டி, இடம், எல்லா வசதி இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நீங்கள் எப்பவும் போல் செய்ய போயிட்டு அப்போது உங்களுக்கு அந்த மாதிரி சைஸில் வட்டா இல்லை, கரண்டி இல்லைன்னா ரொம்ப பிரச்சனையாகும். நேரத்தோட சாப்பாடு தர முடியாது. உங்களுக்காக ஒரு சின்ன எடுத்துக்காட்டு வீடியோ தான். செய்கிற இடமும் நமக்கு எப்படி ஃப்ரீயாக இருக்கான்னு பார்க்கணும். வீடியோ தரமாக வரும். இது தை மாதத்துக்கு செய்கிற வேலை. சிலிண்ட்ரு இப்போது பெரிய பெரிய மண்டபத்தில் அவங்களே கொடுக்குறாங்க. அவங்க தராங்களா இல்லையா, இல்லை நம்மளே எடுத்து வைக்கலாமான்னு பார்க்கணும். இந்த டைனிங்கில் 200 to 250 நபர் தான் சாப்பிட முடியும். எக்ஸ்ட்ரா டைனிங் போட சொல்லியிருக்கேன். அண்ணன் விட்டு நிகழ்ச்சி தான் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. எங்களோட பிரியாணி முதல் பயிற்சியை சிறப்பாக சூப்பராக முடித்தோம். சந்தோஷமாக மாஸ்டர் போயிருக்காங்க. கண்டிப்பாக எங்களோட 2ஆம் பாகம் 11ஆம் மாதம் 9/10 எங்களோட 2ஆம் பயிற்சி ஆரம்பிக்குது. முன்பதிவு செய்கிறவங்களுக்கு மட்டும் நாங்கள் பயிற்சி அளிக்கிறோம். கண்டிப்பாக வாங்க, மாஸ்டராக போங்க. நரசேகரண்ணே, டேட் அறிவிச்சாச்சு, பயன்படுத்துறவங்க பயன்படுத்திக்கலாம். மாஸ்டர் எல்லாரும் வாங்க, சீக்கிரமாக என்ன மாதிரி பிரியாணி மாஸ்டர் ஆகுங்க.